செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் செய்தி சேகரிப்பதற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளன. கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. இது தொடர்பில் காவல்துறையினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை காவல்துறையினர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20 சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வாய்வு இடம்பெறவுள்ளதாக தெரிய வருகின்றது. அந்த வகையில் துறைசார் வல்லுநர்கள் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெறவுள்ளன. பேராசிரியர் சோமதேவ கடந்த 3 மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.